வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரஸ்லிங் செயலை தமிழை தெரிஞ்சுக்கலாம். நட்புக்காக நம்மளுக்காக ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரினாவில் நியூயார்க்கில் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பீப்புள் சாம்பியன் ராக்கோட தான் இந்த வாரம் மண்டே நைட்டாகவும் ஆரம்பிக்குது. த மோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி மேன் ராக் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நடந்ததை பற்றி சொல்கிறாரு. போன வாரம் வந்து நான் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து மாமி ரோட்ஸோடைய கண்ணீர், அவனோட ரத்தத்தோட மாமி ரோட்ஸோடைய கண்ணீரையும் நான் சேர்த்து துடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நடக்காமல் போயிடுச்சு. பட் ஆனால் கவலைப்படாதீங்க, மீண்டும் ஒரு நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரோமன் ரெயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து எல்லாருக்கும் எக்னாலஜ் பண்ண சொல்கிறாரு. எல்லோரும் எக்னாலஜ் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈட் சொல்கிறாங்க. ஈட்டுன்னு சொல்லாதீங்க, இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு செத்ரோலன்ஸ் வர்றாரு. செத்ரோலன்ஸ் வந்து இன்றைக்கி உங்கள் 2 பேரில் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணுறங்க என் கூட அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே சேலஞ்ச் பண்ணலை. அதுக்கு பதிலாக சோலோ சிக்காவை சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உன் கூட மேட்ச் விளாடுறேன். அப்போ ராக் சொல்கிறாரு, இன்றைக்கி சோலோ சிக்காவும் அவன் கூட மேட்ச் விளாடுவாங்கன்னா அந்த மேட்ச் வந்து சாதா மேட்சாக இருக்காது, இது பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக இருக்கும். ரசல்மேனியா டே 2 என்ன நடக்குது அப்படிங்கிறத முன்னுதாரணமாக இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு செத் ரோலன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பேசி தமிழ் அப்படிங்கிற எபிசோட காலையிலே நம்ம சேனலில் போட்டுட்டோம். ஃபுல்லாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஜட்ஜ்மெண்ட் டே டைம். ஜட்ஜ்மெண்ட் டே வெர்சஸ் DIY அண்ட் மிஸ் அண்ட் ஆர்ட்ருத் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 8 மேன் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் நடக்குதுன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மேட்ச் தான் நடக்குது. சாரி, நான் DIY அண்ட் நியூ டே, நான் வந்து ஆர்ட்ருத் மற்றும் மிஸ்ஸு கிடையாது, அவங்கள சேர்த்து சொல்லிட்டேன். இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. சாரி டேமேஜ் கண்ட்ரோல் சொல்ல பாருங்களேன், ஜட்ஜ்மெண்ட் டே டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ்கிட்டையும் பால் ஹேமன் டீம் பேசிட்டு இருக்கிறப்ப ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, நானும் பால் ஹேமனும் தனியாக போகிறோம், நீ மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கன்னு. எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது பால் ஹேமன் வந்து ஹால் ஆஃப் ஃபேமஸ் லேட்டாக இருக்கார்ல, அதுக்காக நான் கொஞ்சம் பேசணும், அதுக்காக கொஞ்சம் எழுதி வச்சுருக்கிறேன், மற்றும் நிறைய ப்ரொனன்சியேஷன்லாம் பண்ணணும், அதனால் நான் கொஞ்சம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்கிறார். ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. ராக்கும் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறாரு. பேக் ஸ்டேஜில் நம்ம ஜாக் கேபிள் இருக்கார்ல, அவர் வந்து சாமி ஜெயினுக்கு எப்படிலாம்ப்பா சண்டை போடணும், ஏன்னா குந்தர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவனை வீழ்த்தணுன்னாலும் சரி அவன் கூட மோதணும்னு சரி ஒரு திறமை வேணும், அது எப்படிலாம் அவன் கொடுக்கு பிடிப்படுவான், எப்படிலாம் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேபிள் வந்து சாமி ஜெயினுக்கு சொல்லி தராரு. இப்போ வந்து நம்ம சாமி ஜெயினுக்கும் பிரான் சென்டியன்ட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் போன வாரமே பார்த்தீங்கன்னா கதம் பண்ணிட்டாரு பிராட் செடிட். இருந்தாலும் இன்றைக்கி சாமி ஜெயின் கூட ஒரு மேட்ச் ஆடுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கொண்டு போகிறாங்க. பேக் ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் நடக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ இருக்கார்ல, அவர் வந்து ஸ்மாக்டவுனில் இருந்து எஸ்கோபாரோடைய டீமை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது மற்ற டீம் மெம்பர்ஸுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரியா ரெஃப்லைக்கும் எஸ்கோபாருக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. இவங்க ஃபண்டாஸ்மா டீமு, இவங்க பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீம் 2 பேருக்கும் செட் ஆகலை. பட் இருந்தாலும் டாமினிக் மிஸ்டீரியோ கூட டாக்டிமாக இருக்கா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சும்மா கையை மட்டும் கொடுத்துக்கிறாங்க. சரி, நம்ம இங்கே மேட்ச்சுக்கு வருவோமே. பிரான்சன் ரீடுக்கும் சாமி ஜெயினுக்கும் மேட்ச் என்னாச்சுன்னு, சாமி ஜெயின் மேலேருந்து குதிக்க பார்க்காருங்க. அப்போ அந்த இடத்துக்கு குந்தர் வந்து உனக்கு இவன் தானே ட்ரைனிங் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகேபில் அடின்னு அடித்து துவச்சிட்டாரு. மேட்ச்சு முக்கியமாக, ட்ரைனிங் கொடுத்த கோச்சை முக்கியமாக? சரி, கோச்சே முக்கியம்னு சொல்லிட்டு ஜாகேபிளுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக குந்தரை அடிக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் குந்தர் இருக்கிறாரு, பின்னிட்டாரு. இப்போவே இந்த அடி வாங்குறீங்களே சாமி ஜெயினு ரசல்மேனியாவில், சரி விடுங்க, இந்த மேட்சை நாங்கள் கழிச்சு விட்டுட்டோம். இந்த மேட்ச்சில் குந்தர் தான் அகைன் ரீட்டைன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எங்கள் மனசில் வந்துடுச்சு. ஆனால் WW கொஞ்சமாக உங்களை ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம் குந்தருக்கு ஈக்குவலாக. ஆனால் நீங்கள் அடிதாங்கி புள்ளையெல்லாம் பாருங்க. இதில் நம்ம சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா அப்படியே சிலுவில் அடைஞ்ச மாதிரி கடைசியில் கிடக்கிறாரு குந்தர் அடித்த அடியில். பேக் ஸ்டேஜில் நம்ம ஜே உசோ வந்துட்டு இருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கார் பார்த்தீங்களா, சடையப்ப வல்லர் அகோரின்னு. அந்த அகோரி மாதிரியே ஒருத்தன் இருக்கான். ஒருவேளை இவன் அமெரிக்கன் அகோரியாக இருப்பானோ, நம்ம ஊரில் இந்தியன் அகோரி மாதிரி இவன் அமெரிக்கன் அகோரி போல இருக்குது, யாரும் சத்தியமாக தெரில. ஸோ அந்த அகோரிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ் டூர்பி மற்றும் ஈவில் நைன் 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிண்டி ஹார்பர் அண்ட் கேண்டி சிரியலுக்கு கூட அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விட போகிறாங்க. இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்ததில்ல, அதோட ரீமேட்ச் தான். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக வந்து கேண்டிஸ் வந்து ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஐவி லேல் மற்றும் இந்த மேட்ச்சில் வந்து மேக்ஸ் டூர்பி வந்து வின் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு செம கோவம்,
என்னடா இண்டி தோத்து பேட்டியடி அப்படிங்கிற மாதிரி கீழே புலம்புன்னு புலம்பிட்டு இருக்கிறாங்க கீழேருந்து கேண்டிஸ்டி. ஸோ கேண்டிஸ்க்கும் இந்தியா ரோலுக்கும் பிரேக்கப் பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன், அந்த டீம் பிரிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் செத் ரோலன்ஸ் வந்து ஜே உசுக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ நடந்ததில் நான் பார்த்துட்டு இருந்தேன் செத், கவலைப்படாத, மெயின் இவெண்ட்டில் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்னா நம்ம ரூல்ஸ் ஆஃப் த எராவாக இருக்கலாம், உனக்கு அகேன்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணதுக்காக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜே உசோ பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உனக்காக நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மெயின் இவெண்ட்டில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணதுக்காக வருவார்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ட்ரூ மேக்கின்டையர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சில் இருக்கிறாரு. சர்ச்சில் பாவ மன்னிப்பு கேட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு சமாதி பொட்டிக்கு கிட்டே இருந்துட்டு. இந்த சமாதி பொட்டி சாதாரண சமாதி பொட்டியில் இது வந்து நான் செத் ரோலன்ஸ்காக வடிவமைப்பது. செத் ரோலன்ஸ் வந்து ரசல்மேனியா டைட்டில் தோக்க போகிறான், பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்லேயும் தோக்க போகிறான். இப்படி தொடர் தோல்விகள் வரவனுக்கு கண்டிப்பாக வந்து நான் ஒரு சமாதி பொட்டியை கிஃப்ட் பண்ணி ஆகணும்ல, அதுக்காக தான் இந்த சமாதி பொட்டியை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒன்லி நம்ம செத் ரோலன்ஸுக்காக அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வந்து ஒரு ப்ரோமோ, அதுவும் சர்ச்சில் இருந்து ப்ரோமோ பேசியிருக்காரு. அண்ட் மறந்துடாதீங்க, பால் ஹெமனை ஆல் ஆஃப் ஃபேமாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். அது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமா காஸ்ட் ஆஃப் த கேசில் ரிட்டர்ன். காஸ்ட் ஆஃப் த கேசில் பார்த்தீங்கன்னா மீண்டும் யூகேல ரிட்டர்ன் ஆகுது போது, அதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்தீங்கன்னா WWE வந்து சொல்ல போகிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், சரிங்களா? அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து தினமும் பார்க்கணும், அப்டேட்டை பார்க்கணும். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எஸ்கோபார் மற்றும் ஜட்ஜ்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே வராரு, கை கொடுத்துருக்கிறாரு, ஷேக்கன் கொடுத்துக்கிறாரு நம்மளுடைய எஸ்கோபாருக்கு. ஆண்ட்ராய்டுக்கு என்ன பிளானும் தெரில, சும்மா ஜட்ஜ்மெண்ட் கிட்டையும் எஸ்கோபார் டீம்டையும் கை மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி ரிக்கோஷீட்டுக்கும் ஐவாருக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்தது, இதை பற்றி பார்க்க வேண்டாம் பெருசாக. இதில் வந்து ரிக்கோஷீட்டு வந்து வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பெகிலிஜ் பார்த்தீங்கன்னா வராங்க. நான் வெயிட் பண்ண முடியாது, இப்போ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரியா ரெப்ளே கூட மேட்ச் வேணும்னு கேட்க, அப்போ ஆடம் பியர்ஸ் வராரு. இன்னும் 5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே ரசல்மேனியா மேட்ச் இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணுறது தப்பான விஷயம், செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த பொம்பளை தூக்கி தூரப்படுங்க அப்படின்னு போக அந்த இடத்துக்கு ரியா ரெப்ளே வராங்க. ஏம்மா அவங்ககிட்ட சொன்னது தான் உனக்கிட்டையும் நீயும் போன்னு சொல்லும்போது போகிற மாதிரி போயிட்டு பெக்கிலிச்சு அட்டாக் பண்ண வராங்க. அதுக்கப்புறமா என்ன ரெஃப்ரீஸ் தான் நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களே, எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முக்கில் தூக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கில் நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் சொல்கிறாங்க, இந்த வாரம் ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜார்கார்கள் மற்றும் நியோமி அண்ட் பியாங்கா பலர் 3 பேர் சேர்ந்து டேமேஜ் கண்ட்ரோல் எதிர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. பெயிலுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் உங்களுக்கு ஏற்பட போது, உங்கள் நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு பரிதாபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அட, இன்னும் பேக் ஸ்டேஜில் இந்த அம்மா சண்டை போட்டுக்கிட்டா இருக்குது பெக்கிலிஜ் ரியா ரெப்ளேலாம். சரி, இதை விட்டு தள்ளுங்க, அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் வந்து இன்றைக்கி ஒரு 8 மேன் டாக் டீம் மேட்ச் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்களாம். டேமேஜ் கண்ட்ரோல் விசிஸ் ஷைனா பெஸ்லெட், நட்டாலியா, ஸ்டோன் இன்ஸ்ட்ரம் மற்றும் ஷைனா பெஸ்லர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 8 மேன் டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சையும் பெருசாக பேச வேண்டாம், டைமை ஒதுக்கணும் அப்படின்னு ஒன்று நடத்துன மாதிரி இருக்குது. இதில் டேமேஜ் கண்ட்ரோல் வின் பண்ணிட்டாங்க. உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்காக ரியா ரெப்ளேக்கும் பெக்கிலிஜுக்கும் மேட்ச் இருக்குது ரசல்மேனியாவில். இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் சாமி ஜெயனுக்கும் குந்தருக்கும் இருக்க போகிறது. ஸோ அதே மாதிரி ஜே உசோ விசஸ் ஜெமியஸுக்குள்ள பிரதர் விசஸ் பிரதர் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் நடக்க போது, இது ட்வின் பிரதர்ஸ் மேட்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்கார்கள், நயோமி, பியாங்கா பலர் விசஸ் டேமேஜ் கண்ட்ரோலுக்குள்ளே ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச். WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு 6 பேக் பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்சு. ட்ராகன் லீ அண்ட் ரேமஸ்டீரியோ விசஸ் டாமினிக் மிஸ்டிரியோ எஸ்கோபாருக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச்சு. ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் செத் ரோலன்ஸ்குள்ள ஒரு மேட்ச்சு. அடுத்து உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச்சு யோஸ்காய்க்கும் பெய்லிக்கும் நடக்க போகிறது. அடுத்தது ட்ரூ மேக்கின்டையருக்கும் செத் ரோலன்ஸுக்கும் ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு அண்ட் 6 பேக் சாம்பியன் மேட்ச்சு. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடக்க போகுது. இது கேலிங் டீம் வெர்சஸ் பாபி லாஸ்லி டீம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் யூஎஸ் சாம்பியன்ஷிப் பிராண்டி ஆர்டன், லோகன் பால், கெவின் ஓவன்ஸுக்குள்ள. LA நைட் வெர்சஸ் ஏஜே ஸ்டைலுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்குக்குள்ள அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. சாரி, ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்குன்னு சொல்கிற பாருங்களேன், ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ். பேக் ஸ்டேஜில் நம்ம செத் ரோலன்ஸ் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு என்கிட்ட பிளான் பி இருக்குன்னு. அப்படியே சொல்லிட்டு போகும்போது அங்கே நம்ம ட்ரூ மேக்கின்டையர் அப்படி காலுக்கு மேலே கால் தூக்கி போட்டிருக்காரு. அது சமாதி பெட்டியை பார்த்து பேசிகிட்டு இருந்தார்ல, அதனால் அது சொல்கிறாரு, எடா நான் சாவலடா, செத்தா நீ சமாதி பெட்டிக்கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மேட்ச் விளையாடக்கூட வராரு. ஆனால் இப்போ சோலோ சிக்காவை கூட அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குல்ல, மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச், இந்த நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச் இருக்குல்ல, அதான் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச்சு. அதில் பிளட் லைன் சகோதரர்கள்லாம் வந்தால் பிளட் லைன் மேட்ச், அவங்களாம் வரலாம் ஏன்னா ரூல்ஸ் படி. அந்த மாதிரி செத் ரோலன்ஸ் படுபயங்கரமாக பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜே உசோ பறக்கிறாரு. ஜே உசோவை அடிக்கிறது யார்? நம்மளுடைய ராக்கு தான் ஜே உசோவை பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து ஒரு மூலையில் தூக்கி போடுறாரு.
போட்டதுக்கப்புறமா செத்ரோன்ஸ் கிட்ட வராரு. செத்ரோன்ஸ் முழிக்காரு, ஆத்தாடி இவன் என்ன பண்ண போகிறான்னு. செத்ரோன்ஸ் அடிக்க தான் போகிறாரு, துவச்சி தொங்க விட போகிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸுக்கு உதவுறதுக்கா அந்த இடத்துக்கு வராரு இது அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸு. கோடி ரோட்ஸ் வந்தோடனே செத்ரோன்ஸ் என்ன ஒரு சந்தோஷம். 2 பேருமே சேர்ந்து ராக்கை துவச்சி கட்டுறாங்க. ஒரு மூலையில் டேபிள் மேலே தூக்கி போட்டு ராக்கோடைய சோலையை இன்னைக்கு முடிச்சு போன வாரம் காட்டின கெத்துக்கு நாம கெட்டு காத்தலான்னு பார்த்து 2 பேரும் பயங்கரமாக ராக் அடித்தா அப்பா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரு. ஏன்டா ஒத்தால தூக்கி 2 பேர் அடிச்சுட்டு இருக்கீங்க, நானும் வரேன்டா அப்படிங்கிற மாதிரி ராக்குக்கு ஹெல்ப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து கோடி ரோட்ஸையும் கீழே அட்டாக் பண்ணிவிட்டு செத்ரோன்ஸுக்கு ஒரு ஸ்பியரை போடுறாரு. இப்போ ராக்கு வந்து பவர் ஆகிட்டார், கோடி வந்து வீக் ஆகிட்டாரு, செத்து வீக் ஆகிட்டார். ரோமன் வர வந்துட்டாரா. இவங்க 2 பேரும் சேர்ந்து செத்ரோன்ஸையும் சரி நம்ம கோடி ரோட்ஸும் சரி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம செத்ரோன்ஸ் இருக்கிறார்ல, அவர்கிட்ட வந்து வார் கிடக்குது. எது ராக்கோட வார், அந்த முதுகில் அடிப்போம் அந்த வார், அதை எடுத்து பழையபடி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட முதுகில் அடி, செத்ரோன்ஸோட முதுகில் அடி. இந்த கோடி ரோட்ஸ் முதுகில் அடிக்கும்போது சோலோசிக்காவை முதுகை கிழிச்சு விட்றாரு. அதாவது அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு விட்றாரு. ட்ரெஸ்ஸை அடிக்காதீங்க பிரபு, ட்ரெஸ்ஸோடு இல்லாமல் அடித்தா தான் வலிக்கும்னு. அடிக்கிற அடியில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலையில் கிடக்கிறாங்க. இப்படி ஒரு மெயின் ஒன்று நடக்க ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து வி த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் காட்ட, நம்ம ராக்கு கையில் இருக்கிற அந்த வாரை காட்ட, அதோட இன்றைக்கி ராவை முடிச்சுட்டுருக்குறாங்க. ஒரு பயங்கரமான ராதாங்க, உண்மையிலேயே படுபயங்கரமாக இருந்தது. அது ஒரு ராக்கு பார்த்திங்கன்னா போன வாரம் வில்லத்தனத்தை பயங்கரமாக காட்டினார். இந்த வாரம் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக்கு 2 பேருமே சேர்ந்து வில்லத்தனத்தை பயங்கரமாக காட்டியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டீமை ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராக்கை எப்படி தான் கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ரோன்ஸ் பீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரசல்மனியா வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ரசல்மனியா ரிவ்யூ நம்ம சேனலில் தான் வரும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா.